ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இட்லி பொடியில் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இட்லி பொடி எம்எஸ்கே பிராண்டோட இட்லி பொடி. இது எங்களுடைய ஓன் பிராண்ட். இப்போது கேஸ் எடுத்து சின்னதாக ஒரு கடாய் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ அந்த அளவுக்கு கடுகு போடணும். தேவையான அளவுக்கு கடுகு போட்டால் ஓகே. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பூண்டு சட்னின்றதுனால நமக்கு பூண்டு தேவை, முக்கியம். பூண்டு போட்டுக்கலாச்சு. பூண்டு லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எம்எஸ்கேயோட பிராண்டோடைய பொடியை கொஞ்சமாக கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கொஞ்சம் கலந்துப்போம். இது ஒரு 50 கிராம் இருக்கும். இந்த நெட் குவான்டிட்டி பாருங்கள் நீங்களே, 50 கிராம் இருக்கும். இது ஃபுல்லாக கொட்டியாச்சு. அண்ட் தென் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது கொஞ்சம் நல்லது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போடுறது கரெக்டு. அவ்வளோதான், பூண்டு சட்னி ரெடி. திக்காக வேணுங்கிறவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நம்மளுடைய சுட சுட பூண்டு சட்னி ரெடி. இது ரெடி ஆகிடுச்சு, தோசைக்கான பூண்டு சட்னி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. இட்ஸ் ஸோ நைஸ். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இட்லி பொடியில் பூண்டு சட்னி செஞ்சுருக்கோம். அதுவும் நம்மளுடைய ஓன் பிராண்ட் எம்எஸ்கே பிராண்டில்.